இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. நாம் ஒன்று நினைக்க, அதுக்கப்புறம் என்னது, தெய்வம் ஒன்று நினைக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது ஒரு பெரிய பழமொழி. அது எல்லாரும் அடிக்கடி சொல்லியிருப்போம். அது சொல்லாமல் யாரும் இருந்திருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டு ஒன்று செய்வோம். ஆனால் அது வேற ஒரு விதமாக முடியும். அப்படி முடியும் போது நான் ஒன்று நினைக்கிறேன், கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. இப்படி யதார்த்தமாக அந்த பழமொழி அமைகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு இந்த யோனாவினுடைய நற்செய்தியை பற்றி, அந்த இறைவாக்கினருடைய வாழ்க்கையை பற்றி அவர் மக்களுக்கு சொல்லுகின்ற போது, இந்த யோனா இறைவாக்கினர் அந்த நினிவே மக்களுக்கு நீ இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று கடவுள் அவரை அனுப்புகின்ற போது அவர் முதலில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அந்த ஊர் வேண்டாம், நான் அங்கே போக மாட்டேன், அந்த இடத்துக்கு சென்று நான் இறைவாக்கு உரைக்க மாட்டேன் என்று அவர் முதலிலே விரும்பாமல் அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அதற்கு எதிர் திசையை நோக்கி அவர் கப்பலிலே பயணம் செஞ்சு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த கப்பல் பெரும் காற்றிற்குள் சிக்கப்பட்டு இந்த யோனாவை அங்கிருந்த மாலுமிகள் அவர்கள் தூக்கி கடலிலே போடுகிறார்கள். அந்த மீனுடைய வாயில் சென்று 3 நாள் வரை இருந்து திரும்பவும் அந்த நினிவே நகருக்கே சென்று அந்த மீன் அவரை துப்புகிறது. அப்பொழுதுதான் அவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார், கடவுள் நான் எது வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் என்ன விருப்பப்படுகிறாரோ அதை முழுமையாக செய்ய வேண்டும். எனவேதான் நான் எதிராக சென்றாலும், அந்த நினிவே நகருக்கு எதிராக சென்றாலும் மீண்டும் அவர் என்னை அதே நகருக்கு அழைத்து வந்து இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நான் இதே இடத்துல இறைவாக்கு உரைப்பேன் என்று அந்த இடத்துல இறைவாக்கு உரைத்தார். மக்கள் அனைவருமே முழுமையாக மனம் மாறினார்கள். அன்புக்குரியவர்களே, பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது ஒன்றுதான். நாம் என்னென்னவோ விருப்பப்பட்டு ஆசைகள் பட்டு பலவிதமான செயல்களை செய்வோம். ஆனால் அதில் சில சமயங்களில் நாம் அது முழுமையான ஒரு வெற்றியை நாம் பெறாமல் போவோம். அப்பொழுதெல்லாம் ஒரு விதமான தொய்வு நிலைக்கு சென்று என்ன கடவுள்கிட்ட டெய்லி வேண்டுறோம், போகிறோம், கோயிலுக்கு வரோம், ஆனால் நான் நினைப்பது ஒன்றுமே நடக்க மாட்டுகிறதே. தினந்தோறும் ஜெபமாலை சொல்லுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் விருப்பப்படுகிறது எதுவும் நினைக்க மாட்டுகிறது, நடக்க மாட்டுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று பலவிதமான அந்த சூழலுக்குள் நாம் செல்லுகின்றோம். இப்போ அந்த நேரத்தில் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு என்னுடைய விருப்பத்தின்படி நான் செயல்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறேனோ கண்டிப்பாக அதில் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை நாம் பெறப்போவது கிடையாது. ஆனால் அதுவே இறைவனுடைய விருப்பம் என்ன, இறைவனுடைய இறை திட்டம் என்ன என்பதை நாம் உணர்கின்ற போது அதன் மூலமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நாம் முழுமையான ஒரு வெற்றியை பெறுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாக இறைவன் எனக்கென்று எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், இந்த நாளில் நான் எந்த காரியத்தை தொடர்ந்து செய்தால் அதில் வெற்றியை பெறுவேன் என்று அவர் எதை சொல்லுகிறார் என்பதை நாம் உணர்ந்து அதை தொடர்ந்து செய்கின்ற போது நாம் அதில் முழுமையாக ஒரு வெற்றியை அடைவோம். அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், உடல் சுகத்திற்காக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை முழுமையாக உணர வேண்டும். பல சமயங்களில் நாம் அதை உணர்வது கிடையாது. அதில் முக்கியமாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவரை இழக்க நேரிடும் போது முழுமையாக நாம் ஒரு தளர்ச்சிக்கு உள்ளாகிறோம். எவ்வளவு நெருக்கமான ஒரு சொந்தம் நம்மை விட்டு சென்று விட்டதே என்று நினைக்கும் போது அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுவது கிடையாது. ஆனால் அதுவே இதுவும் இறைவனுடைய திட்டம், இறைவன் எனக்காக ஏதோ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், அதனுடைய விளைவாக இது நிகழ்ந்தது என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக நாம் இறைவனோடு இன்னும் நெருங்கிய உறவுக்குள் செல்லுவோம் என்பதுதான் உண்மை. எனவே இறைவனுடைய திட்டத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும். அதை எப்படி உணர முடியும்? பூசைக்கு வரத்தினாலேயோ ஜெபமாலை சொல்றதுனாலேயோ இறைவனுடைய திட்டத்தை உணர முடியாது. அவரோடு நான் எந்த அளவு உறவு கொண்டிருக்கிறேன், அந்த உறவின் பாலம் மூலமாகத்தான் இறைவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஒவ்வொரு 1 மணி நேரம் பூசைக்கு வரோம் அப்படின்னா அது இறைவனுடைய திட்டத்தை முழுமையாக உணர்வதற்கு ஒரு வழியாக மட்டும்தானே இருக்குமே தவிர முழுமையாக நாம் உணர முடியாது. முழுமையாக உணர வேண்டும் என்றால்
ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறைவனோடு உள்ள உறவிலே நாம் வளர வேண்டும். அந்த உறவிலே வளருகின்ற போதுதான் இன்று எனக்காக அவர் என்ன செய்ய ஆசைப்படுகிறார், அவர் எனக்காக என்ன செய்ய விருப்பப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் அவரோடு உறவில் ஒன்றாக இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த திருப்பலி நாம் இறைவனிடம் வேண்டுவது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்காக பலவிதமான திட்டங்களை வகுத்திருக்கின்றார். இறை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த அவர் வகுத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை முழுமையாக உணர்ந்தவர்களாக இறைவனின் திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான நல்ல மனதை வேண்டி தூய் ஆவியார் வழியாக மன்றாடுவோம்.